சார் கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மட்டும்தான் சொல்றாரு. கூட்டணியில இருக்கிறவங்க யாருமே சொல்றது கிடையாது. கள்ளச்சாராயம் அப்புறம் வேங்கை விவகாரத்தில் வந்து திருமாவளவன் கூட்டணி இருக்கிறதுனாலே கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் அமைச்சர் செந்தூராஜ் முதலமைச்சர் செந்தூராஜ் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க? திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுக்கு உள்ள சிக்கல். ஆகவே இல்லாதது பொல்லாததுகளை இட்டுக்கட்டி பேசுகிறார்கள். மற்றபடி அதில் எதுவும் சொல்வதற்கு இல்லை. முரண் இருக்கு நீங்களே சொல்றீங்க. உங்களோட கருத்தை வந்து வெளிப்படையாகவும் பிரச்சனை இல்லாமல் தெரிவிக்கிறதுக்கான அந்த கூட்டணியில சூழல் இருக்கா? இப்ப வெளிப்படையாகவே நாங்கள் போராட்டங்கள் நடத்துகிறோம். வேங்கவேல் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதெல்லாம் கூட்டணியில் இருந்து கொண்டே தான் போராடுகிறோம். கோரிக்கைகளை வெளிப்படையாக தான் பேசுகிறோம். முதல்வரை சந்திச்சு முறையிடுகிறோம். எல்லாமே வெளிப்படையாக தான் நடக்குது. எதுவுமே வெளிப்படையாக இல்லை. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்களா, உங்களை புகழ்ந்து தான் பேசுறாங்க. அவர் வீரியமானவர், போல்டா சொல்லக்கூடியவர். அவர் ஏன் இவ்வளவு காமா இருக்காருன்னு தெரியல. அவருக்கு அந்த நெருக்கடி இருக்கிறதுனால தான் இருக்காரு. ஒரு நெருக்கடி இல்லை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. ஆகவே அந்த அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எந்த விதத்திலும் பலவீனப்படவில்லை.